பார்த்தோம் இல்லையா? n of a intersection b intersection c கண்டுபிடிக்கணும்னா அதே ஃபார்முலாவையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கேன் பாரு. இப்படி எழுதிட்டு கணக்க செஞ்சீங்கன்னா நீ கண்டிப்பா தப்பு இல்லாத செஞ்சுருவீங்க. சரியா? n of a intersection b intersection c equal to என்னது? n of a union b union c. புரியுதா? மைனஸ் n of a minus n of b minus n of c. என்ன சொன்ன இந்த இடத்த? இடம் மட்டும் இப்படி ரொம்ப பெருசா ரொம்ப கட் பண்ணு. அதுக்கு எழுதும் போதே நீ இப்படி எழுதிக்கோ. plus n of a intersection b plus n of b intersection c plus n of c intersection a. இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? n of a union b union c எவ்வளவு? 120 120 இல்லையா? அடுத்து n of a எவ்வளவு டகனே? 93 93. இப்ப 93 ன்னு போது நீ என்ன குறியோட எழுதுறீங்க? மைனஸ். இத மறந்துட கூடாது. நம்ம எப்பவும் பிளஸ் போடுற மாதிரி பண்ணிர கூடாது. அடுத்து n of b என்ன எழுதுறோம்? இந்த ஃபார்முலால இருக்க மைனஸை எழுதி 63. அடுத்து n of c க்கு ஃபார்முலால இருக்க மைனஸை எழுதி 45. அடுத்து n of a intersection b என்னது? plus 45. அடுத்து என்னது? plus 22. அடுத்து என்னது? plus 27. புரியுதா? இந்த n of a union b union c 120 இங்க எழுதிட்டேன். இத நேரா இங்க இறக்கிட்டோம். இதுவும் அப்படிதான். குறிகள் மாறி வந்தால் கழித்து பெரிய எண்ணின் குறியை இட வேண்டும். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போட்டாச்சா? 93 ல 45 போச்சுனா எவ்வளவு? 48 minus 48. அடுத்து மைனஸ் 39 மைனஸ் 18. இப்ப குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். இந்த 120 தொடலடி. ஏன்னா குறி மாறி வந்ததுனா 120 அப்படியே எழுதிட்டேன். மைனஸ் 105. அப்ப 120 ல 105 போச்சுனா 15. என்ன b intersection b intersection c equal to 15. நம்ம வாக்கியத்துல கேட்டிருக்கறோம்ல, அத இப்படி வாயில எழுதி ஆன்சர். சரியாடா கண்ணே? வெரி குட்.